அனைவருக்கும் வணக்கம். இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப செலவும் ஆகாது, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க செய்யலாம். ஒரு வானல் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவல் வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ஒரு கப்பு அவளுக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை இருந்ததுன்னா கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் டஸ்ட்டு எதுவும் இருக்காது. வெல்லம் சேர்த்திங்கன்னா சுத்தமான வெல்லம் வந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு முடியில் பாதி தேங்காய் சேர்க்குறாங்க துருவினது. தேங்காவை சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு அவல் சேர்த்துக்கலாம். இந்த கப்பு 100 கிராம் பிடிக்கும். 100 கிராம் அவல் இதில் சேர்க்குறேன். அவல் நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இல்லை ஊற வைக்காமலே இதில் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கம்மியான தீயிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளெல்லாம் சுண்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வறுத்த முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம் நெய்யோட. முந்திரி பருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நெய் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கலாம். பிரசாதம் ரெடி. கிருஷ்ண பரமாத்மா குசேலர்கிட்ட இந்த அவ்வளோதான் விரும்பி வாங்கி சாப்பிட்டாராம். அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த அவளை அவ்வளோ விருப்பமாக சாப்பிட்டாராம். அவள் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது இதை செய்யறதுக்கு. செஞ்சு நீங்களும் இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்தி ஹாப்பியாக கொண்டாடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.